நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா பெப்பர் சிக்கன் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம் சிம்மரில். அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். சிக்கனில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தோடனே நம்ம மசாலா அரைச்சி இதில் கொட்டிடலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு காஞ்சி மிளகா, ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு 4 தக்காளி. இது எல்லாமே நம்ம மையாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு தேவையான சால்ட், ஜார் அலம்பிட்டு இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாதத்துக்கும் ஆட் பண்ணி சாப்பிட்டுடலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி.